கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லாமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச ஜெப நாட்களாகிய 2வது நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறவர், நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறதின்படியே சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் அதனுடைய 34 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். இந்த நாட்களில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் உணர்வை நாம் கேட்க போகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்வில் எழுப்புதலாக மாறப்போகிறது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பேருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை, உணர்வை தந்து கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் தியானித்து வருகிறதுபடியே ஆண்டுடைய சமூகத்தில் உணர்வை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய இருதயமானது உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். எதற்கென்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு, அதனுடைய ஆழங்களை, அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்வை தர வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உணர்வு என்று சொன்னால், இந்த வேத வார்த்தைகள் விலையேற பெற்றதென்றதான உணர்வை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பொன் உடைமைகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த விலையேற பெற்ற வார்த்தையை, அதனுடைய ஆழங்களை, அதிசயங்களை நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்வை தருவாரே. ஆனால் அவர் உணர்வு நம்முடைய இருதயம் உணர்வடையும் என்று சொன்னால் இந்த வசனம் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்வை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நம்மை வழி நடத்தும். எந்த பாதையில் வழி நடத்தும் என்று சொன்னால், நீதியின் பாதையில் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஏந்தி நடத்துகிறார். ஏந்தி தாங்கி நம்மை சுமந்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள நான் உணர்வுள்ளவனாக மாற வேண்டும். அடுத்ததாக, இந்த வேத வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு நான் உணர்வுள்ளவனாய் மாறுவேன் என்று சொன்னால், இந்த வேத வார்த்தைகள் என்னுடைய வாழ்விற்கு அது எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்கும். நாம் சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக அல்ல, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உடையதாக அது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வு ஆனது, அது நம்முடைய இருதயமானது வேத வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயமானது உணர்வுள்ளதாக மாற வேண்டும். அடுத்ததாக, நாம் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கான உணர்வு எனக்குள்
ஏற்படும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வில் அவருடைய வசனம் என்னை என்ன செய்கிறது என்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 25 வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கைகளை உயர்த்தியறல் இல்லையா சொல்லலாமே. நம்முடைய இருதயமானது தேவ வார்த்தையை, வசனத்தை, வேதத்தை, அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு உணர்வுள்ளதாய் மாறும் என்று சொன்னால் இந்த வார்த்தையானது என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமாவை இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு கேள்வி எழும்பும், எப்படி பாஸ்டர், எங்க என் ஆத்துமா மரித்து போனது? என் ஆத்துமா சாகலையே, நான் சாகவில்லையே, உயிரோடு தானே இருக்கிறேன் என்ற கேள்வி நமக்குள் எழும்பும். ஆனா சில நேரங்கள் நம்முடைய ஆத்துமாவானது, நம்முடைய உள்ளான மனுஷன் சில நேரங்களில் என்ன செய்து போனான் என்று சொன்னால் மரித்து போனவனாய் காணப்படுகிறான். மரித்து போனவனாய் காணப்படுகிறான். ஏன் மரித்து போனவனாய் காணப்படுகிறான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா செத்தானா? செத்து போனார்களா? இல்லை. மாம்சத்தில் சாகவில்லை, வெளியரங்கமான மரணம் அவர்களை ஆட்கொள்ளவில்லை. உள்ளான மனுஷன் மரித்து போனான். உள்ளான மனுஷன் உணர்வில்லாமல் போனான். அவனுடைய இருதயம் இருளடைந்தது. பாவத்தின் கோரத்தினாலே, பாவத்தை செய்ததினாலே ஆத்துமா மரித்து போனது. அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தோடு, உலகத்தில் உள்ளவைகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பாவத்தினால் என் ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவருடைய வார்த்தையின் ஆழங்களை, சத்தியத்தை, அவருடைய வசனத்தின் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை விவரிக்கும்படியான உணர்வு நமக்குள் உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம சொல்லுவோம், பாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், என்னை உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், எப்படி ஆகிலும் ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்திருக்கிறார். எசேக்கியேலின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் புறப்படும்படி சொல்லுகிறார். அவன் போய் பார்க்கும் பொழுது அங்கே எலும்புகள் கூட்டம் கூட்டமாய் திரளாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள்? இந்த எலும்புகள்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் சோர்ந்து போனோம், நாங்கள் தளர்ந்து போனோம், எங்களால் ஒன்று முடியாது, தளர்ந்து போனோம். ஆனா அங்க கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த எலும்புகள் அதன் எலும்புகளோடு சேர ஆரம்பித்தது. ஒன்றோடு ஒன்று இணைந்து, ஆமென், சோத்திர, தோள்கள், சதை முதலானவைகள், நரம்புகள் முதலானவை உருவாக தொடங்கினது. ஆமென், சோத்திரம். ஆமென், தீர்க்க தரிசனம் உரைத்தவுடனேயே, ஆமென், அவர்களுக்குள் ஜீவன் வந்தது. அவர்கள் ஒரு பெரிய திரள் சேனையாய் எழும்பி நின்றார்கள். அல்லேலூயா. அவருடைய வசனத்தின் ஆழத்தை, அதிசயத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் உணர்வடையும் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து போன நிலைமையில் அல்ல, மரித்த நிலைமையில் இருந்து அவர் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்களால் வாசிக்கும் பொழுது அங்கே சில அடையாளங்களை, சில அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். ஆகிலும் அநேக மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேகரை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எவ்வருவின் மகளை, மரித்து போன மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மரித்தோரை அவர் உயிர்த்தெழும்படி செய்தார். மரித்து சில நாட்களான லாசருவை அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் உயிரோடே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை, அடையாளத்தை செய்ததெல்லாம் எப்படி செய்தார் என்று நாம் வேதத்தில் பார்ப்போமேயானால், அவருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்தார். எவருவின் மகளை பார்த்து சொல்லுகிறார், என்ன செய், எழுந்திரு, எழுந்திரு. பாடையை தொட்டு சுகமாக்கினார். லாசருவே வெளியே வா. ஒரே வார்த்தை தான். அவருடைய வார்த்தை புறப்பட்டு உயிர் தெழும்படி செய்தது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மரித்து போன அனுபவத்திலிருந்து, மரித்த அனுபவத்திலிருந்து, அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எப்படி தெரியுமா? அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய வாலிபர்களை உயிர்த்தெழும்படி செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி செய்கிறார். நம்முடைய சபையை உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தை இந்த நாட்களில் புறப்படுகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 154 வசனத்தில் நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை
உயிர்ப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது என்பதை சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்கிறதுனாலே, பாவத்தில் மரித்து போனவர்களாய் மாறிவிட்டதுனால இன்னைக்கு அதிலேயே வாழும்படி பிரயாசப்படுகிறார்கள். எப்படி? நான் பாவம் செய்தேன், அதனால சபைக்கு வரமாட்டேன். பாவம் செய்கிறவன் நான் சபைக்கு வரக்கூடாது. பாவத்தை எல்லாம் விட்டுட்டு, நான் பாவத்தை எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா சபைக்கு வாரேன், ஆராதனைக்கு வாரேன். ஒரு காலமும் வர முடியாது. ஏன்னு சொன்னா அவருடைய வசனம் தான், அவருடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்து மரித்து போன ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்குள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனத்தின் ஆழங்களை, அவருடைய வசனத்தின் அதிசயத்தை அறிந்து கொள்வதற்கு உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போனது என்றெல்லாம் சொல்லும் பொழுது சிலருக்கு கோபம் வரும். அப்ப நான் பாவியா? நான் பாவம் செய்தவனா? நான் பாவம் செய்கிறவனா? என்ன கோபம் வரும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்மிலே பாவம் இல்லை என்போமே ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மிலே பாவம் இல்லை என்போமே ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். அப்போ என்ட பாவம் இருக்கு பாஸ்டர், என்ட பாவம் இருக்குன்னு சொல்றவங்க, நான் சொல்லுவேன், நான் பாவியான மனிதன். பவுல் சொல்லுகிறான், பாவியிலும் பிரதான பாவி. யாரு? யாரு? பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவினார். தன்னை ஒப்புக்கொள்ளுகிறார். அநேக நேரத்தில் என்னுடைய ஆத்மா மரித்து போகிறது. பாவத்தை செய்து பாவத்தை செய்து பாவத்தை செய்து பாவத்தை செய்து பாவத்தை செய்து பாவத்தை செய்து ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார். பாவ உணர்வடைய, பாவ உணர்வுள்ளவர்களாய் மாற தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். எப்படி தெரியுமா பாவ உணர்வடையும்? தேவனுடைய வசனம் நமக்குள்ள புறப்படும் பொழுது, தேவ வசனம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, தேவ வசனம் நமக்குள்ளாக வெளிப்படும் பொழுது, நாம் பாவ உணர்வடைந்து பாவத்தில் மரித்திருக்கிற என்னுடைய ஆத்துமா நீதிக்கு பிழைத்ததாய் மாறு. அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்கான உணர்வு எனக்குள்ள வந்தாதான் எனக்குள்ள பாவ உணர்வு வரும். இல்லாத பட்சத்தில் பாவ உணர்வு அடைகிறது இல்லை. இன்றைக்குள்ள நிலைமையில் பாவங்களை பட்டியலிடுகிறார்கள். பட்டியலிடுகிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் பாவம். பெரிய பொய் சொன்னா, ஹலோ, பெரிய பொய் சொன்னா பாவம், சின்ன பொய் சொன்னா பாவம் இல்லை. பெரிய பெரிய காரியத்தை செய்தாதான் பாவம், சின்னதா செஞ்சா என்ன இல்லை? பாவம் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆனா வேதம் பாவத்தை பாவம் என்றுதான் சொல்லுகிறது. பாவத்தை பாவம் என்றுதான் சொல்லுகிறது. எது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். பாஸ்டர், நான் எந்த சிலை வழிபாடும் நான் செய்யலை, எந்த சிலையை நான் போய் வணங்க போகல. நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் எந்த விக்கிரகத்தையும் ஆராதனை செய்ய போகவில்லை. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுல் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? பாஸ்டர் நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்லுகிறார்? பவுல் என்ன சொல்லுகிறார்? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அது ஒரு விக்கிரக. நமக்கு தெரியாமலே நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாமலே நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்துமா உயிரடைய வேண்டும். இந்த ஆத்துமா உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை என்னில் வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்வில் அது வெளியரங்கமாய் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படணும்னு சொன்னா என்னுடைய இருதயம் உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உணர்வுள்ளதாய் மாறும்போ அவருடைய வார்த்தை என்னில் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை என்னில் வெளிப்படும் பொழுது என் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது அதை 119 170 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும், என்னை விடுவியும். சங்கீதம் 119 சங்கீதம் 107 வசனத்தை வாசியுங்கள். 119 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பிசாசானவன் நம்மை அழிக்கும்படியாக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரா. எப்படி ஆகிலும் பாவத்தை உள்ளே வைத்துவிட்டு ஆத்துமாவை அழித்து விட வேண்டும் என்று பிசாசானவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். பிசாசின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடாமல், பிசாசுனுடைய யோசனைகளுக்கு நாம் இடம் கொடாமல் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே என் ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. எசேக்கியேல் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து முடிக்கும்போ அவர்களுக்குள்ள ஜீவன் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரள் சேனையாய் நின்றார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் சொல்லலாம், பாவத்தில் மாத்திரம்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறேனா என்று சொன்னால், பாவத்தினால் மாத்திரம் அல்ல, பாவத்தினால் மாத்திரம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருக்கிறது காத்திருக்கிறது இருதயத்தை, அதான் காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணும். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. இளைக்க பண்ணுகிறதுனா என்ன? சோர்ந்து போக பண்ணுகிறது, பலனற்று போக பண்ணுகிறது, தளர்ந்து போக பண்ணுகிறது. அப்போ முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய ஆத்துமா சாகிறதுனா பாவத்திலும் அரிக்கும். சில நேரங்களில் சில எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுனாலையும், சில
இழப்புகள். அப்படின்னு சொன்னால் இருதயம் இளைத்து போய் தளர்ந்து போய் இனி எதற்கு வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்ற விரக்திக்கு மாறிவிடுகிறது. ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நெடுநாளாய் காத்திருப்பதும் இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. பாவத்தினாலையும் பாவம் செய்கிறதுனாலையும் என்ன செய்யும்? ஆத்துமா சாகும். நெடுநாளாய் காத்திருப்பதும் இருதயத்தை இளைக்க பண்ணும். கர்த்தருடைய வசனம் இளைத்து போன ஆத்துமாவை, இளைத்து போன இருதயத்தை அவருடைய வார்த்தை பூரிப்பாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை பாவத்தில் நம்முடைய ஆத்துமா மரித்து போயிருந்தாலும், பாவம் செய்து நம்முடைய ஆத்துமா மரித்து போயிருந்தாலும் அதையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நெடுங்காலமாய் காத்திருந்து ரட்சிப்பிற்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதத்திற்காய், நன்மைக்காய், மேன்மைக்காய் காத்திருந்து நம்முடைய இருதயம் இளைத்து போயிருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனத்தினால் அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அதை அறிந்ததனால தான் அவன் தேவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், தனித்து விடப்பட்டான். அவனுக்கு இனி இழந்து போவதற்கு எதுவும் இல்லாதிருந்தது. ஆனா அவனிடத்தில் என்ன இல்லைனா பாவம் இல்லை. அவன் பாவம் செய்ததனால் ஏற்பட்ட சோதனை அல்ல அது. பிசாசு அவன் மேல் கண் வைத்து தேவனாகிய கர்த்தர் அனுமதித்து வந்ததான சோதனைகள். எல்லாவற்றையும் இழந்து போனா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாய் அவனை கட்டி எழுப்பினார், மறுபடியுமாய் அவனை உயிர்ப்பித்தார். மரித்து போன ஒரு மனிதன் போல நடமாடி கொண்டிருந்தான். பிள்ளைகள் இல்லை, ஆஸ்தி இல்லை, சொத்து இல்லை, அவன் எந்த நன்மையும் இல்லை, சரீரத்தில் சுகமும் இல்லை. கட்டின மனைவியே சொல்லுகிறாள், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது கூட யோபு பாவம் செய்யவில்லை. அவன் நீதிமானாகவே இருந்தான். அவன் பாவம் செய்யாத போது அவனுடைய இருதயம் இளைத்து போனது. அவன் அநேக நேரங்களில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான், பிறந்த கற்பத்தை சபிக்கிறான். நான் ஒருவேளை பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவன் பாவம் செய்யவில்லை. ஆகிலும் அவனுடைய ஆத்துமா, அவனுடைய இருதயம் இளைத்து போனது. அதேவ பிள்ளைகளே, அதோடு அவன் மரித்து போகவில்லை. யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயர்ப்பிய. என்ன உபத்திரவம்? சகோதரர்கள் மறந்து போனார்கள், சொந்தங்கள் மறந்து போனது, பெற்ற தாய் தகப்பன் கூட மறந்து போனார்கள். நான் என்ன செய்வேன்? ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல. அவர் வசனத்தை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இனி நீ சோர்ந்து போகிறதில்லை, இனி நீ தளர்ந்து போகிறதில்லை. அவருடைய வசனத்தை அறிவதற்கான உணர்வை கேளு, ஆண்டுடைய சமூகத்தில் கேளு. ஆண்டவரே, இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு, இந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும் என்று கேட்கும் பொழுது அவருடைய வசனம் உன்னை ஆட்கொள்ளும்.
உன்னை ஆட்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, மரித்து போன அனுபவத்திலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை பலவிதமான வேதனையோடு, பாடுகள் நிறைந்த அனுபவத்தோடு, கஷ்டங்கள் நிறைந்த அனுபவத்தோடு, அவன் என்ன செய்வேன் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வசனம் உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உன்னை உயிரடைமடி செய்கிறது. கர்த்தருடைய வசனம் உன்னை உயிர்ப்பித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கணும். வேற எதுவும் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, அன்னால பாருங்க, அன்னாளுடைய வாழ்வில் ஒரு மிகுந்த வேதனை, மிகுந்த கஷ்டம். என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை, பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாததுனால மலடின்னு சொல்ற அனுபவம், வேதனைப்படுத்துகிற அனுபவம், அநேகரால் காயப்பட்டு இருதயம் மடிந்து போனவளாய், நொறுக்கப்பட்டவளாய் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். மிகுந்த துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்கானா சொல்லுகிறான், எல்கானாவுடைய வார்த்தையை கேளுங்க. புருஷன் பேசுகிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? உயிர்ப்பிக்க முடிஞ்சதா? அவள் உயிர் பெற்றாளா? அவளுடைய ஆத்துமா உயிரடைந்ததா? அவளுடைய இருதயம் உயிரடைந்ததா? இல்லை. சோர்ந்து போனவளாகவே காணப்பட்டாள். சோர்ந்து போனவளாகவே காணப்பட்டாள். மிகுந்த உபத்திரவம் உடையவளாகவே காணப்பட்டாள். பாடுகள் நிறைந்தவளாகவே காணப்பட்டாள். கஷ்டம் நிறைந்தவளாகவே காணப்பட்டாள். எப்போ அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அப்புறமாய் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் உன்னை உயிர்ப்பித்தா, கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பித்தா. எந்த மனிதனுடைய வார்த்தையும் உன்னை மனமடி வாக்காது, எந்த வார்த்தையும் உன்னை மடிந்து போக பண்ணாது, எந்த வார்த்தையும் உன்னை அழிந்து போக பண்ணாது. கர்த்தருடைய வசனம் உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வசனத்தின் ஆழங்களை, அதிசயங்களை அறிந்து கொள்ளுகிற உணர்வு எனக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள் உருவாகும்போ அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம்